அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸுகளை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் TCDS கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ல கிளாஸ் 5 செஷன் தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: online job searching. So நம்ம previous classல ஆன்லைன்ல பஸ் டிக்கெட் எப்படி புக் பண்றது, ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்றது, and then ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்றது, அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் எப்படி பண்றது, இதையெல்லாம் கிளியரா பார்த்துட்டோம் இல்லைங்களா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஆன்லைன் ஜாப் சர்ச்சிங் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம டெஸ்க்டாப்குள்ள போயிடலாங்களா? டெஸ்க்டாப்ல கூகுள் குரோம் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல இப்போ நமக்கு ஜாப் சர்ச்சிங் அப்படின்றதுக்காக நிறைய வெப்சைட்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுல மெயினா இருக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாக்ரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மான்ஸ்டர், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் அவைலபிள் இருக்கு. நம்ம naukri.com போயிடலாங்களா? நாக்ரி அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா naukri.com ஜாப்ஸ் ரெக்ரூட்மெண்ட், ஜாப் சர்ச், எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாமா? நீங்க அந்த பேஜை கிளிக் பண்ண உடனே நமக்கு என்னென்ன ஜாப்ஸ், என்னென்ன சிட்டி, எந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டும். சரிங்களா? இதுதான் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்றோம். இதுல பாருங்க கம்பெனி ரிவ்யூஸ் இருக்கும், சேலரி கைட், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு காட்டும். சரிங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் வேணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கும். சரிங்களா? சோ இப்போ ரிமோட், இப்போ டேட் போஸ்டட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நம்ம இதுல நம்ம சர்ச் பண்ணிருக்கோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா காட்டும். அடுத்தது ரிமோட் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு எவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ்ல நீங்க ஜாப் சர்ச் பண்றீங்க அப்படின்ற பிளேசஸ் உங்களுக்கு காட்டும். அடுத்தது உங்களுடைய பே ஸ்கேல் நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான காலம் தான் இது. நெக்ஸ்ட் ஜாப் டைப். சோ உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் டைப் தேவைப்படுது அப்படின்னு தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன மாதிரினா நீங்க ஃப்ரெஷரா, இல்ல ஃபுல் டைம் ஜாப் பாக்குறீங்களா, இல்ல கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பாக்குறீங்களா, டெம்பரவரியா, இன்டர்ன்ஷிப்பா, பார்ட் டைம் ஜாபா, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைப்ல ஜாப் வேணும்னு நீங்க சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்கில்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில் தெரியும், தட் மீன்ஸ் என்ன மாதிரி ஜாப் உங்களுக்கு தேவைப்படுது. டைம் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் சர்வீஸ், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், ஆர்கனைசேஷனல் ஸ்கில், டேட்டா என்ட்ரி, டைப்பிங், கம்ப்யூட்டர் லிட்ரஸி, இந்த மாதிரி இதுல உங்களுடைய ஸ்கில் என்னவோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்குபேஷன். ஆக்குபேஷன் அப்படின்றது எந்த மாதிரியான ஜாப உங்களுக்கு ஒர்க் பண்றது ஈஸியா இருக்கும், உங்களுடைய ஆக்குபேஷன் என்னவோ அதை இதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. கால் சென்டர் ஆக்குபேஷன்ஸ், இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் லெவல் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் லெவல் என்ன இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி, மாஸ்டர்ஸ் டிகிரி, டிப்ளமோ, 12th பாஸ், அடுத்தது டாக்டரல் டிகிரி, தட் மீன்ஸ் PhD, 10th பாஸ், MPhil, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதுல உங்களுடைய எஜுகேஷனல் டிகிரி என்னவோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் லாங்குவேஜ் ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இதுல உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது லொகேஷன். ஸோ எந்த இடத்துல நீங்க வந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்குமோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் கம்பெனி. ஸோ என்னென்ன கம்பெனிஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க, டைப் வச்சிருக்காங்களோ அந்த கம்பெனி நேம்லாம் இங்க டிஸ்பிளே பண்ணுது பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன கம்பெனி சூஸ் பண்றீங்களோ அந்த கம்பெனி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜாப் லாங்குவேஜ். நீங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆபீஸ்ல வந்து எந்த லாங்குவேஜ் பேசுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஜாப. இப்ப ஜாப் டைப் கேக்குறாங்க. சோ ஃபுல் டைம் ஜாபை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது எஜுகேஷனல் லெவல் கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி போட்டுக்கலாம். அடுத்தது லொகேஷன் கேட்டிருக்காங்க. ரிமோட் லொகேஷன் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஜாப் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம கேட்டதுக்கு என்னென்ன ஜாப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கோ அது எல்லாமே இங்க நமக்கு காட்டுது பாருங்க. என்னன்னா கிரியேட்டிவ் பிராண்ட் மேனேஜர், பேக்கேஜிங், கண்டென்ட் அண்ட் டிஜிட்டல் மீடியான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை நம்ம வந்து அப்ளை நவ் கொடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாக்ரியோட பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா லாகின், ரெஜிஸ்டர் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டுது பாருங்க. நீங்க ஆல்ரெடி இதுல ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா லாகின் கொடுத்துட்டு நீங்க அப்படியே உங்களுடைய ரெஜிஸ்டர்டு நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு போயிடலாம். சப்போஸ் இப்ப நீங்க புதுசா ஓபன் பண்றீங்க அப்படின்னும் போது இந்த ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கு பாருங்க. ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஐ எம் ஃப்ரெஷர்னு கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ்ட கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னன்னு பாருங்க, ரெஸ்யூம், அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு கேக்குதுங்களா? இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து இதுல அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளுடைய ரெஸ்யூம் வந்து இதுல அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து சென்ட் மீ இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஆன் வாட்ஸ்அப்னு கேக்குது. சோ இது வேணும்னா கொடுத்துக்கோங்க, வேண்டாம்னா இதை அப்படி விட்டுருங்க. அடுத்தது பை கிளிக்கிங் ரெஜிஸ்டர் யூ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இப்போ நம்ம இதை ரெஜிஸ்டர் நவ் கொடுத்துக்கலாம். சோ உங்களுடைய ஓடிபி வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்துடுச்சு அப்படின்னும் போது அந்த ஓடிபியை வந்து டைப் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆட் யுவர் எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஆர் யூ கரண்ட்லி எம்ப்ளாய்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோன் கொடுத்துடுங்க. அடுத்தது டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோ அந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எத்தனை மந்த்ஸோ அத்தனை மந்த்ஸ் கொடுத்துக்கோங்க. கம்பெனி பாத்தீங்கன்னா நீங்க என்ன கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கம்பெனி நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஜாப் டைட்டில்,
கரண்ட் சிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சேலம் டைப் பண்ணிக்கோங்க. சோ எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2014 டு ப்ரெசன்ட் வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்தது ஆனுவல் சேலரி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 1 lakh போட்டுக்கலாங்களா. அடுத்தது நோட்டீஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நோட்டீஸ் பீரியட்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே இருந்ததுன்னா அப்படி கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேட்டு மந்த் கொடுத்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்ப கீ ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஸ்கில்ஸ் என்னவோ அது எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தெரியுமோ அது எல்லாமே வந்து கீழே டிஸ்பிளே பண்ணது பாருங்க. அது அப்படியே நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய எஜுகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரினா மாஸ்டர் டிகிரி கொடுத்துக்கோங்க. எம்சிஏன்றதை கொடுத்துக்கோங்க. ஸ்பெஷலைசேஷன் வந்து கம்ப்யூட்டர்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. So இதுல என்ன கேட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா add preferences to get relevant job recommendations and make your profile stronger ன்னு கொடுத்திருக்காங்க. ரெஸ்யூம் ஹெட்லைன்ஸ்ல வந்து நம்ம என்ன கொடுத்திருக்கோம்னா டீச்சர் வித் எம்சிஏ இன் கம்ப்யூட்டர் கரண்ட்லி லிவிங் இன் சேலம்னு கொடுத்திருக்கோம். சரிங்களா. இங்க பாருங்க இதுல ஒவ்வொன்றும் நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம். என்னன்னா பேசிக் டீடைல்ஸ் ஃபில் பண்ணியாச்சு, எம்ப்ளாய்மெண்ட் ஃபில் பண்ணியாச்சு, எஜுகேஷன் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த லாஸ்ட் ஸ்டெப் நம்மளுடைய ஒர்க்கிங் பிளேஸ் எங்கன்னு கேட்டோம்னா நம்ம பெங்களூர் சூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது ப்ரிஃபர்டு சேலரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு சேலரி பெர் மந்த் வேணுமோ அதை டோட்டல் பண்ணிட்டு பெர் இயருக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இங்க டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்தது ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல்ன்றத கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். சரிங்களா. ஸோ இங்க பாருங்க உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சுங்களா. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச்சிங் அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நம்ம இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால திருப்ப நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு எந்தெந்த கம்பெனிஸ்ல நம்ம என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோமோ நம்மளோட நெசசரிக்கு தகுந்த மாதிரி எத்தனை கம்பெனிஸ்ல எத்தனை வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு காட்டும். இங்க பாருங்க நான் ஜாப்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டேன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அர்ஜென்ட் ரெக்வயர்மெண்ட் ஃபார் சிபிஎஸ்இ. ஏன்னா நான் டீச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இங்க வந்து வேகன்சிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதுல உங்களுக்கு எது நீங்க ரெஃபர் பண்றீங்களோ அதை என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்ளை ஒன் ஜாப் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜாப் சர்ச்சிங் அப்படின்றது. புரியுதுங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஆன்லைன்ல எப்படி வந்து நம்ம ஜாப் சர்ச் பண்றது அப்படின்றத பத்தி கிளியரா பார்த்துட்டோங்களா. ஸோ இன்னைக்கு கிளாஸோட நமக்கு நம்மளுடைய இன்டர்நெட்னுடைய கிளாஸ் செஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸோட நமக்கு இன்டர்நெட் ஃபுல் தியரி முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.